எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2ல் 11th லெசனில் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் இயரில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றின கொஷின்ஸ் வந்து நிறையா வரும்னு சொல்லி கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்றது முடிஞ்சிருக்கு. மே மந்த் தான் வந்து நியூ கவர்மெண்ட்ன்றது ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி பார்த்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணிவிடுவோம். அதில் வந்து பார்ட்டிஸை பற்றின இன்ஃபர்மேஷனும் எலெக்ஷனை பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எலெக்ஷன் கமிஷனை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேஷன் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். டெஃபினட்டாக வந்து இதில் அப்கமிங் எக்ஸாம்ஸில் குரூப் 2 இருந்தாலும் குரூப் 4 இருந்தாலும் டெஃபினட்டாக இதில் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன்னா என்னன்றதுல வந்து ஃபுல்லாக வேறு உள்ள என்ன நல்லா இருக்குது, அது பவர்ஸ் என்ன ஃபங்க்ஷன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன்றது என்ன பாடின்றதை நம்ம கிளியர் ஆகிடணும். எலெக்ஷன் கமிஷன்றது என்ன பாடின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. இது ஏன் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் பார்ட் 15ல் சொல்லியிருப்பாங்க எலெக்ஷன் அப்படின்றது ஒரு தனி ஒரு பார்ட்டாக வச்சுருந்துட்டு அதில் எலெக்ஷன் கமிஷன் ஃபுல்லான பவர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 324 329 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனை பற்றி தான் பேசும். ஸோ இந்த எலெக்ஷன் ஃபுல்லாக எப்படி பண்ணணும், இந்த எலெக்ஷன் கமிஷன்னா யார், அவங்க எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அதில் எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி ரிமூவ் பண்ணணும், ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட அத்தாரிட்டிஸ்லாம் என்ன, அவங்க பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்னன்றதை ஃபுல்லாக டோட்டலாக இந்த பார்ட் 15ல் ஆர்டிகல் 324 329 எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுனால தான் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, ஸ்டாச்சுட்டரி பாடினா என்னன்றது. அதுக்கான லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கிளாரிஃபை ஆகிடுங்க. எக்ஸாமுக்கு போகும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலெக்ஷன் கமிஷன்றதுக்கான ஆர்டிகல் வந்து 324. இந்த ஆர்டிகல் 324ல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிங்கிள் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போது சிங்கிள் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான். இப்போது லோக்கல் பாடின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இது கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது லோக்கல் பாடிஸும் கிடையாது. அது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி அப்படின்றது. அது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணோம் இல்லையா 1950ல், என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஸோ அப்படி அந்த டைம் பீரியடில் இந்த எலெக்ஷன் கமிஷன்றது இதுக்கெலாம் மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு, ஸ்டேட் எலெக்ஷனுக்கு, அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்து எலெக்ஷன் கமிஷன் ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ன்றது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டுமே என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கான எலெக்ஷன் பவர்ஸ் எல்லாமே எங்கே கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஒரே ஒரு வேலை என்னன்னாக்கா பஞ்சாயத்து ராஜுக்கும் முனிசிபாலிட்டிக்கும் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான். இப்போது நம்ம பார்க்குறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது இந்த லோக்கல் பாடிஸ்க்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாது, மற்ற எல்லா எலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது கண்டக்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுக்குறாங்களா ஃப்ரீ அண்ட் ஃபேர் ரெகுலர் எலெக்ஷன்ஸ். இந்த ரெகுலர் எலெக்ஷன்றது எதை டினோட் பண்ணது நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ எலெக்ஷன்றது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி தான், பார்லிமெண்ட்டு, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்ட் டியூரேஷன் தானே. இந்த ஃபிக்ஸ்ட் டியூரேஷன்றது நார்மலாக இப்படி 5 இயர்ஸ்னு வச்சிருப்போமா. ஸோ இந்த 5 இயர்ஸ்க்கு ரெகுலராக ஒரு தடவை வந்து எலெக்ஷன்றது கண்டக்ட் பண்ண வேண்டியது யாரோட டியூட்டி அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டியூட்டி. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டோட எலெக்ஷனும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட எலெக்ஷன்ஸ்க்கான சூப்பரிண்டெண்டன்ஸ் எல்லாமே, டைரக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே பண்ண போகிறது யார், எலெக்ஷன் கமிஷன் தான். இந்த எலெக்ஷன் கமிஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்றத டினோட் பண்ணுறாங்க. இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் இருந்தாலும் சரி தான், இல்லை லெஜிஸ்லேச்சர் இருந்தாலும் சரி, வேறு எந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் சரி தான், அவங்களோட இன்டர்ஃபரன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு பாடி தான் வந்து பார்த்தா இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது. இப்போ இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு கொடுத்துருவாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்க்கும்போது நம்மளோட கண்ட்ரியில் நடக்கப்போகிற முக்கியமான எலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அவங்க தான் நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இல்லாமல், எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவோட இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் இப்போ கிளியராக கொடுத்துருக்கிறது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ன்றது இருக்கக்கூடாது. இப்போ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ன்றது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா. இப்போ இண்டிபெண்டன்ட் பாடின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கோ ஸோ அவங்களுக்கு ஃபேவரபான ஒரு சுச்சுவேஷனில் இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாமல் இவங்க செயல்படணும். இது டே டு டே லைஃப்பில் வந்து கரெக்டாக நடக்குதான்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதை கொடுத்துருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் நடக்குதான்றது கொஞ்சம் கொஷின் மார்க் தான். ஸோ இப்போது பொலிட்டிக்கல் பவரோட ப்ரெஷர் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் செயல்படணும்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த டேன்னு சொல்கிறாங்கல்ல, அன்றைக்கி காலகட்டத்தில் யார் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்களோ அவங்களோட ப்ரெஷர் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படணும். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த டே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்றதை கண்டக்ட் பண்ணணும். அப்படி பார்த்தா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்ல வராங்க. அதனால் இண்டிபெண்டன்ட் பாடியாகவும் வச்சிருக்காங்க. ஸோ எந்த எக்ஸிக்யூட்டிவும் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இந்த 3 விங் பார்த்துருப்போம்ல, இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு விங்னு ஒன்று பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? லெஜிஸ்லேட்டிவ்னு பார்த்துருப்போம், நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு விங் பார்த்துருப்போம், ஜுடிஷியரியும் ஒரு விங் பார்த்துருப்போம். ஸோ இவங்களோட யாரோட இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த எலெக்ஷன் வந்து ஃப்ரீயாகவும் ஃபேராகவும் ரெகுலர் இன்டர்வல்லையும் வந்து பார்த்தா நடத்த வேண்டியது யாரோட டியூட்டின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டி. ஸோ அதனால தான் வந்து இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட், பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இவங்களோட எலெக்ஷன்ஸ் எல்லாமே யார் கனெக்ட் பண்ண போகிறா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். எலெக்ஷன் கமிஷனோட ஹிந்தி நேம் என்னென்னு பார்த்தா நிர்வச்சன் சதன். ஸோ இந்த ஹிந்தி நேம்ஸும் ஒரு டைம் வந்து நம்ம கோத்ரூ பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா இந்த விதான் பரிஷத், விதான் சபா அப்படின்லாம் இருக்குது இல்லையா, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதுதான் வந்து விதான் சபா, விதான் பரிஷத்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மேட்ச் த ஃபாலோயிங்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஹிந்தி நேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்து வச்சது ரொம்ப நல்லது தான். எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மல்டி மெம்பர் பாடியாக இருக்குது. ஸோ அந்த சிங்கிள் மெம்பர் பாடின்றது என்னென்னா ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் தான் இருந்தார். எந்த டைம் வரைக்கும் இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 15th October 1989 இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அது மல்டி மெம்பர் பாடியாக மாற்றுறாங்க. அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் வராரு, அதுக்கப்புறம் 2 other எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆக மொத்தம் 1+2 மொத்தம் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்காங்க. ஸோ இதனால தான் என்னென்னு பாடின்னு சொல்கிறோம், நம்ம இதை மல்டி மெம்பர் பாடின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக தானே இருந்துச்சு, இப்போ தானே மல்டி மெம்பர் பாடியாக மாறிச்சு. ஸோ இந்த மல்டி மெம்பர் பாடியாக மாற்றுறதுக்கான அத்தாரிட்டி வந்து யார் கையில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் நினச்சா இது வந்து சிங்கிள் மெம்பர் பாடியாகவும் திருப்பி மாற்ற முடியும், மறுபடியும் மல்டி மெம்பர் பாடியாகவும் மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கான பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஃபுல்லாக யார் கையில் இருக்குன்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் பிரசிடென்ட் கையில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2 எலெக்ஷன் கமிஷன்ஸ் புதுசாக ஆட் பண்ணார் இல்லையா, இதை ஆட் பண்ணது 1989 பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ இது யார் பண்ணான்னு பார்க்கும்போது அப்போ இருந்த பிரசிடென்ட் தான் பண்ணார். ஸோ இப்போ இந்த 2 பேர் பத்தலை, இப்போ இன்னொரு ஆள் தேவைப்படுறாங்க போது அந்த மாதிரி ஒரு ஆக்ட் எடுத்தாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் என்ன சொன்னாங்கன்னா 3 மெம்பர் அடிஷனலாக கொடுத்தாங்க, அதாவது 1+3 இருந்துச்சு. ஸோ மறுபடியும் திருப்பி என்ன பண்ணாங்கன்னா 1993 வந்து கர்வ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆளை எடுத்துகிட்டு 1+2ன்றது இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா ஒரு டைமும் அப்பப்போ இருந்த பிரசிடென்ட் தான் பண்ணார். இப்போ வந்து இந்த இன்னும் 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து பத்தலை, பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு அப்படின்னும் போது இன்னொரு 2 அடிஷனல் கமிஷனர் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தேவைப்படுறாங்கன்னு பார்க்கும்போது என்ன பண்ணலான்னா அதுவுமே வந்து பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ ஒரு டைமே வந்து இதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்றதை ஒரு டைமுக்கும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் கையில் இருக்கும்போது பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ இன்னும் 2 பேர் ஆட் பண்ணணும்னு பார்க்கும்போது அது பிரசிடென்ட் நினச்சா தான் பண்ண முடியும். ஸோ அந்த 2 பேரும் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா அதுவும் பிரசிடென்ட் நினச்சா ரிமூவ் பண்ணிவிடுவார். இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார்ல, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கும், அந்த அதர் எலெக்ஷன் கமிஷனர், இவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேலரி, ஒரே அலவன்ஸ் தான் இருக்கும். யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கம்பேர் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ்க்கான சேலரி எவ்வளவோ, அலவன்ஸ்லாம் எவ்வளவோ அது எல்லாமே வந்து இந்த 3 பேருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சேலரி அண்ட் அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஈக்குவல் பவர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இவங்களை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறான்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் பார்க்கும்போது 6 years இருக்கலாம், அப்படின்னா 65 years இருக்கலாம். இந்த 6 or 65 yearsன்றது விச் எவர் இயர்லியன்றது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ வந்து சப்போஸ் இப்போ அவரோட அப்பாயிண்ட் பண்ணும்போது அவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 58 இருக்கும்போது இப்போ அவர் 6 வருஷம் சர்வீஸ் பண்ணார்னா என்ன ஏஜ் வரும், 64 வரும். ஸோ இப்போ 6 வருஷன்றது சர்வீஸ் முடிஞ்சிச்சு இல்லையா, அப்போ இந்த 64 ஏஜில் ரிட்டையர் ஆகிடுவார். இப்போ சப்போஸ் வந்து 61 இருக்க ஒரு பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு போது அவருக்கு வந்து 4 வருஷத்துலேயே வந்து 65 அட்டன் ஆகிடும். என்ன தான் இந்த டேர்ம் இயர்ஸ்ன்றது 6 yearsன்றது இருந்தாலும் 65 years வந்து இவர் சீக்கிரமாக அட்டன் பண்ணுறாரு. ஸோ எது இயர்லியராக அட்டன் பண்ணுறாரோ அப்போ 65 yearsலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர் ஆகிடுவார். இங்கே வந்து 64 yearsல ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ இப்போ இந்த 6 yearsன்றது முன்னாடி வருதா இல்லை 65 yearsன்றது முன்னாடி வருதான்றதை பார்த்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. எது முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட்றது கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் பண்ணாரா, எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு பார்க்கும்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க. இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு இதை வந்து இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை பாஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனை ரிமூவ் பண்ண முடியும். இதுவே வந்து மற்ற இந்த அதர் எலெக்ஷன் கமிஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மற்ற 2 பேர் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலியமாக தான் வந்து அவங்க ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பிரசிடென்ட் நினைக்கிறாரு அப்பாயின்மெண்ட் பண்ணது வந்து பிரசிடென்ட் தான் பண்ணார், அந்த அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸை ரிமூவ் பண்ணணும் போது அவர் இஷ்டத்துக்கு ரிமூவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட சஜஷன் கேட்டு அவரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசிடென்ட்டால் ரிமூவ்ன்றது பண்ண முடியும்.
இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை ஜென்ரல் எலெக்ஷன் நடந்திருக்குன்றதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போ நடந்திருக்குன்னா 1952 நடந்திருக்கு. இருக்கிறது வந்து அதிக நாள் நடந்த டியூரேஷன் ஆஃப் எலெக்ஷன்றது ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட் எலெக்ஷன் தான் 9 days நடந்திருக்கு. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா January 2 ஸ்டார்ட் ஆகி January 25 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 16 எலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நடந்தது தான் வந்து 16th ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் வந்து இப்போ எப்போ நடந்துச்சுன்னா April 6 நடந்துச்சு. April 6 2021 நடந்துச்சு. ரிசல்ட்ன்றது மே மந்த்து ரிலீஸ் பண்ணாங்க. May 2 ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது மட்டும் ரிலீஸ் பண்ண டேட் மட்டும் பார்த்துங்க. நான் April 6 தான் வந்து எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது, இந்த ஒரு தொகுதிக்கும் யாரெல்லாம் ஓட்டு போட தகுதியான மெம்பர்ஸ்னு இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதோட டியூட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். அதுதான் வந்து எலக்ட்ரல் ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தொகுதியிலுமே வந்து பார்த்தா யாரெல்லாம் இந்த 18 years கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த எலக்ட்ரல் ரோல்ஸில் இடம் பெறுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ வந்து 18 yearsனு வச்சிருக்கோமா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 21 years இருந்துச்சு. இந்த 21 yearsன்றதை 18 years வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. எப்போ பண்ணாங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா பண்ணாங்க. 1988 பண்ணது இது. ஸோ இந்த இயருக்கு அப்புறமா தான் என்ன பண்ணாங்கன்னா 18 வயசு இருக்கவங்களாம் வந்து ஓட்டு போட தகுதியான ஆட்கள்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அந்த ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. இப்போது ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி இருக்கும் இல்லையா, தொகுதிக்கு அந்தந்த கான்ஸ்டியூஷனில் யாரெல்லாம் வந்து ஓட்டு போட தகுதியான ஆளுன்ற ப்ரிப்பேர் பண்ண டியூட்டி யார் கையில் இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஸோ ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ 2021 இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, 2021 எலெக்ஷன் நடந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ எலெக்ஷன் வரும், 2026 வரும். நாங்கள் எலெக்ஷன் கமிஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ ஒரு எலக்ட்ரல் ரோல்ன்றதை வச்சுருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்க கையில் இருக்கும். ஸோ அதே எலக்ட்ரல் ரோல்ஸை வந்து அப்படியே 2026 அப்ளிகபிள் பண்ணலாமா, பண்ண முடியாது இல்லையா. கண்டிப்பாக வந்து இந்த 5 வருஷத்தில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ இறந்தவங்களை என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரல் ரோல் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 5 yearsல நிறைய பேர் எலிஜிபிள் ஆகிருப்பாங்க. அந்த எலிஜிபிள் ஆகிருக்கவங்களும் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து புதுசாக சேர்க்கணும். ஸோ இப்போ அந்த ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ்ன்றதும் யார் தான் செய்யணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பண்ணணும். நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆஃப் சீட், யாருக்கு என்னென்ன சீட்ஸ்லாம் அலாட் பண்ணுறதுன்றது இவங்களோட தான் இருக்குது. ஸோ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது அதுவுமே இவங்களோட பவர் தான். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா டேரக்ஷன்ஸும் சரி தான் அவங்க கண்ட்ரோல்ஸு. ஸோ அந்த நிர்வகிக்கிற எல்லா பொறுப்புமே யாரோட கையில் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்களாம் வந்து ரெகக்னேஷன் கொடுக்குறது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட மேஜர் பார்ட்டி இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் இருக்கானாக்கா டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள்ன்றது ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு சிம்பிள்ன்றதை அலோகேட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அலோகேஷன் அது ஃபுல்லாகவே இந்த யார்கிட்ட இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதுக்கும் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. சிம்பிளை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்லாம் வாங்கணும். அது இந்த லெசனோட கண்டினியூஷனில் பார்த்துலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருந்தால் அவங்க வந்து நேஷனல் பார்ட்டி, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கியிருந்தா இல்லை எத்தனை சீட்ஸ் வச்சிருந்தா அவங்களாம் ஸ்டேட் பார்ட்டின்றத ஒரு கண்டினியூஷனில் பார்க்கலாம். ஏன்னா அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். அந்த அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பிள் இருக்குல்ல, இதுவுமே வந்து இவங்க கையில் தான் வாங்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு விஷயம் இருக்குது. சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. எக்ஸப்ட் 2 அனிமல்ஸ் தான். ஒன்று எலஃபேண்ட்டும் இன்னொன்று லைன் தான். ஸோ இந்த லைனும் எலஃபேண்ட்டையும் தவிர மற்ற எந்த அனிமல்ஸையும் வந்து சிம்பிளாக வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காது. மற்ற எல்லா அனிமல்ஸையும் வந்து பார்த்தா ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பவர் வந்து இன்சூரிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஸ்டார்டிங் தான் இதான் சொல்லிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரல் மேட்டர்ஸில் ஏதாச்சும் வந்து கொஷின்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் ஏன்னா இருந்துச்சு, அதாவது மெம்பர்ஸ் வந்து எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுறோன்ற ஒரு டவுட் ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா அது அட்வைஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கொடுக்கும். யாருக்கு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டுக்கும் கொடுக்கும். இப்போ எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பெட்டிஷனோ இல்லை வேறு என்ன பிரச்சனையோ வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட்கிட்டயோ இல்லை கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டுக்கிட்டயோ முறையிடுறாங்கன்னு பார்க்கும்போது அதை வந்து தலையிட்டு தீர்க்க வேண்டியது யாரோட டியூட்டின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஸோ இப்போ பிரசிடென்ட்கிட்ட ஏதோ ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அப்படி இல்லையா வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பியூட் ரிலேட்டடாக வந்து ஏதோ வந்து முறையிடுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த டிஸ்பியூட்டையும் சரி அந்த பெட்டிஷனும் சரி அதுக்கான பதிலை கொடுத்து அதுக்கான தீர்வையும் கொடுக்க வேண்டியது யாரோட டியூட்டின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டியூட்டி தான். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து சம்டைம்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா, அப்படி ஸ்ப்ளிட் ஆகும்போது அந்த சிம்பிள் வந்து யாருக்கு போகணுன்றதை டிசைட் பண்ணுறதும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை தான். இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக என்னாச்சு, ஏடிஎம்கேன்றது 2 ஸ்ப்ளிட் ஆச்சு. ஸோ இப்போ அந்த ஏடிஎம்கேன்ற 2 ஸ்ப்ளிட் ஆகும்போது இந்த ரெட்டலை சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டலை சிம்பிள்ன்றது யாருக்கு போகணுன்றது ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த டிஸ்பியூட்டை யார் செட்டில் பண்ணி வச்சா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் செட்டில் பண்ணி வச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது தொகுதி வேட்பாளர் இருக்காங்கல்ல, அந்த தொகுதி வேட்பாளர்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த வரையறும்பு விற்கிறாங்க இல்லையா, அதை வந்து டிசைட் பண்ணுறது இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணும். இப்போ அட் ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா 40 லட்சம் செலவு பண்ணலாம். ஒரு தொகுதிக்கு நீங்கள் அதிகபட்சம் வந்து செலவு பண்ண வேண்டியது 40 லட்சம் தான். ஸோ இப்போ இந்த 40 லட்சன்றது இப்போ இருக்க சீலிங்கிறது.
இது வந்து ஒரு டைம் பீரியடுக்கும் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன்றது ஏற்றி தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே சேம் காஸ்ட் இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக இருக்கும். இப்போ ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த 40 லட்சம் இருக்காது, அது 80 லட்சன்றதை மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீலிங்ன்றதை மாற்றுது, அதாவது எவ்வளோ செலவு பண்ணலான்றதை மாற்ற வேண்டிய பவர் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சொத்து விவரங்களை கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றத ஒரு அஃபிடேவிட்டாக வந்து வாங்குவாங்க. அந்த அஃபிடேவிட்டாக வாங்கி அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றத அந்த மதிப்பெல்லாம் இட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய டியூட்டின்றது எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டி தான். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கும் அவங்களோட சொத்து விவரம் எவ்வளோன்றதை அதை கலெக்ட் பண்ணி இது கரெக்டாக தான் இருக்கான்றதை ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ண வேண்டிய டியூட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில பர்சன்ஸ் வந்து பார்த்தா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க இல்லையா, அதாவது எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு போயிடும். ஏன் காரணம் பார்க்கும்போது கரெக்டான பீரியடில் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, 2 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க. மனு தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மனு தாக்கல் பண்ணுறதுக்கு இந்த டைம்லேருந்து இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 days எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து மனு தாக்கல்ன்றது பண்ணலை, இல்லைனாக்கா வந்து வேறு ஏதோ ஒரு அஃபிடேவிட்டோ இல்லை வேறு ஏதோ டவுட்கான உங்களுக்கான கன்ஃபர்மேஷனாக வேறு ஏதோ ஒரு பேப்பர்ஸோ இல்லை வேறு என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கும்போது அது கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக போக முடியும். அதான் அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷனில் உங்களோட எலெக்ஷனில் நிற்க முடியும். அப்படின்னா அதில் நிற்க முடியாது. ஸோ அந்த டைம் பீரியட் அவங்க ஆட் பண்ண டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்க எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது உங்களோட டியூட்டி. எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். இந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ன்றவர் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தா ஒருத்தர் தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸோ இப்போ இந்த 28 ஸ்டேட்டுக்குமே ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிஇஓ இருப்பாங்க, ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு சிஇஓ இருப்பாங்க. இப்போ ஆக மொத்தம் இந்தியா பொறுத்த வரைக்கும் 28 + 8 எவ்வளோ வருது, 36 வருது. அப்போது ஆக மொத்தம் ஒரு 36 எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டை கவர்ன் பண்ண போகிறது ஒரே ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டேட்லேயோ இல்லை யூனியன் டெரிட்டரிலையோ அப்போ நடக்க போகிற அந்த எலெக்ஷன் ஒர்க்கை ஃபுல்லாக அவங்க தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு யூனியன் டெரிட்டரிக்கு இருக்க சிஇஓ என்ன பண்ணுவார்னா ஓவராலாக அந்த எலெக்ஷனுக்கு நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் அவர் தான் பண்ணுவார். ஸோ அதுக்கான டேரக்ஷன் பண்ணுறதும் அது கண்ட்ரோல் பண்ணுறதும் அது சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணுறது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா அந்த சிஇஓ பண்ணுவார். இவங்க வந்து யார் நாமினேட் பண்ணுறான்னு பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நாமினேட் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா இப்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணணும். ஆனால் யார்கிட்ட கேட்டு பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே கேட்டு பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் பாண்டிச்சேரின்றது ஒரு யூனியன் டெரிட்டரி தானே இல்லையா, இப்போ அங்கே வந்து ஒரு சிஇஓ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த யூனியன் டெரிட்டரியில் அவங்களோட கன்சல்டேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த கன்சல்டேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி யூனியன் டெரிட்டரி இருந்தாலும் சரி அந்த சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. யார் பண்ணணும்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஇஓ, அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்றது சேம் அதே தான். சிஇஓ பார்த்தும்போது தான் டிஇஓவும் இவர் என்ன பண்ணுவாரோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடக்க போகிற எலெக்ஷனை வந்து அவர் சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஸோ சூப்பரிண்டெண்டன்ஸ்லேருந்து இந்த எல்லா டேரக்ஷன் கொடுக்குறது எல்லாமே யார் பண்ணுவார்னா அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஓ பண்ணுவார். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக 2020 ஏப்ரலில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்களே, மயிலாடுதுறை பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை சேர்க்கும்போது 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போ இந்த 38 டிஸ்ட்ரிக்கும் ஒரு டிஓ இருப்பாங்க. அப்போது அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலான அந்த கவர்னன்ஸ் ஃபுல்லாக யார் செய்வான்னு பார்க்கும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் செய்வார். ஸோ இது யார் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது யாரோட கன்சல்டேஷனில் பண்ணுவாங்க, அதாவது நாமினேட் பண்ணுறாங்களோ இல்லை அந்த போஸ்டிங் அலோகேட் பண்ணுறாங்களோ பண்ணுறது யார் பண்ணுவான்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பண்ணணும். யார்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்டேஷன் கேட்டுட்டு தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்ஓன்றது இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ன்றது எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னா என்னென்னா இந்த தொகுதி இருக்குது இல்லையா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதி இருக்குது, 234 தொகுதி இருக்குது. இப்போ இந்த 234 தொகுதிக்கும் ஒரு ஆர்ஓ இருப்பாங்க, அது ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் பேர் இருப்பாங்க. இதுவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அதே சேம் தான். ஒரு தொகுதியில் நடக்க போகிற அந்த எலெக்ஷனுக்கான இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அதோட டேரக்ஷன்ஸ் வந்து அதோட சூப்பரிண்டெண்டன்ஸ் எல்லாமே யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த ஆர்ஓ தான் பண்ணுவார். இப்போது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம் இல்லையா, இப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டிஇஓ இருப்பார் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் விழுப்புரம்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஇஓ இருப்பார் இல்லையா, இந்த டிஇஓ இருப்பார். இப்போ இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் எத்தனை கான்ஸ்டிடுவன்சி இருக்கும், அதாவது எத்தனை தொகுதி இருக்குன்னு பார்க்கும்போது இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9 கான்ஸ்டிடுவன்சி இருக்கும் வச்சுப்போம். இந்த 9 தொகுதி இருக்கும். அப்போ அந்த 9 தொகுதிக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆர்ஓ இருப்பாங்க. அப்போது 9 ஆர்ஓ இருப்பாங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஓவும் அதே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை ஆர்ஓவும் இருப்பாங்க. இப்போ 9 ஆர்ஓ வந்து இப்போ இருப்பாங்க. இப்படி தான் வந்து ஒன்று ஒன்றா பிரிஞ்சு போகும்.
ஸோ இவரையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டயோ இல்லை யூனியன் டெரிட்டரிக்கிட்டயோ வந்து கன்சல்டேஷன் கேட்டு தான் வந்து என்ன பண்ணும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆர்ஓ இருக்கார் இல்லையா, அந்த ஆர்ஓக்கு அசிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, ஒரு அசிஸ்டன்ட் ஆர்ஓ அப்படின்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட அசிஸ்டன்ட் ஆர்ஓ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சியோ இல்லை அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியோ எப்படின்னா எம்பிக்கு தொகுதி இருக்கும் இல்லையா, எம்பி தொகுதியோ இல்லை எம்எல்ஏ தொகுதியோ, இந்த எந்த தொகுதிக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓன்றது இருப்பார். இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அந்த கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு ஆர்ஓ இருப்பார். இப்போ எம்எல்ஏ தொகுதினா அப்போ அந்த கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு ஆர்ஓ இருப்பார். ஸோ அந்த ஆர்ஓக்கு ஒருத்தரும் இல்லை ஒருத்தருக்கு மேற்பட்ட அசிஸ்டன்ட் ஆர்ஓ, அதாவது ஏஆர்ஓன்னு சொல்லுவோம்ல, இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாமே யார் பண்ணுவோன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து பண்ணோம். யார்கிட்ட கேட்டு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கன்சர்ன் ஸ்டேட் இப்போ தமிழ்நாட்டுக்கு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேட்பாங்க. சப்போஸ் யூனியன் டெரிட்டரி வந்து பாண்டிச்சேரி இருக்குன்னா பாண்டிச்சேரிக்கு கன்சர்ன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இஆர்ஓ எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஸோ நம்ம எலக்டோரல் ரோல் பார்த்தோம் இல்லையா, ஒரு தொகுதிக்கும் வந்து எலக்டோரல் ரோல்ன்றதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த எலக்டோரல் ரோல்னால் என்ன, 18 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ கரெக்டான டாக்குமெண்ட்லாம் யார் வச்சு எலிஜிபிளாக இருக்காங்க அவங்களாம் வந்து எலக்டோரல் ரோல் இடம் பெறுவாங்க இல்லையா. இந்த எலக்டோரல் ரோலை வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவா, ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்ஸும் சரி தான் இல்லை அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸும் சரி தான், இந்த ஒரு தொகுதிக்கும் இதை வந்து ரெடி பண்ண வேண்டிய டியூட்டி யாரோடதுன்னு பார்க்கும்போது இந்த எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதாவது இஆர்ஓ அப்படின்றது தான். ஸோ இவருமே ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வந்து என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சல்டேஷனில் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, யூனியன் கவர்மெண்ட் இருந்தால் யூனியன் கவர்மெண்ட்டோட கன்சல்டேஷனில் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இஆர்ஓ இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இஆர்ஓஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போது இஆர்ஓக்கு இப்போ இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், இஆர்ஓன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா 1 or more அசிஸ்டன்ட் இஆர்ஓ இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பிஓ பற்றி பார்க்கலாம். பிஓனா 2 பேர் இருப்பாங்க. பிஓன்றது ஒன்று வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர், இன்னும் வந்து போலிங் ஆஃபீஸர். இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அண்ட் போலிங் ஆஃபீஸர் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போலிங் ஸ்டேஷனில் ஓட்டு போடுறதுலாம் நடக்குது இல்லையா, அதாவது ஓட்டு போகிற பூத் இருக்கு இல்லையா, அதை கண்டக்ட் பண்ணி பார்க்குறது அவங்களோட வேலை. யாரோட வேலைன்னு பார்க்கும்போது இந்த பிஓட வேலை தான். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அண்ட் போலிங் ஆஃபீஸர் இவங்க 2 பேரோட வேலை தான். இவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது டிஇஓ இருக்கார் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸரையும் சரி இந்த போலிங் ஆஃபீஸரையும் சரி இது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இந்த பிஓ தான். ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஓ தான் அப்பாயின்ட் பண்ணுவார். இதே வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்ஓ இருக்கார் இல்லையா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அவர் தான் வந்து பார்த்தா அப்பாயின்ட் பண்ணுறது பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து இஓ எலெக்ஷன் அப்சர்வர்ஸ். ஸோ இவங்களோட டியூட்டி என்னென்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ண வேண்டியது இவங்களோட டியூட்டி தான். அதாவது ஒரு தொகுதிக்கும் இவ்வளோ தான் செலவிடுகள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது யாரோட டியூட்டின்னு பார்க்கும்போது இந்த இஓட டியூட்டி தான். இவங்க தான் அந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கணக்கில் வராத பணத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் டைமில் பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறவங்களோட டியூட்டி தான், எலெக்ஷன் அப்சர்வர்ஸோட டியூட்டி தான். இவங்களோட ஒர்க்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்றது அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்கன்னா கமிஷனுக்கு தான் சப்மிட் பண்ணுவாங்க. எந்த கமிஷன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தான். 1950 எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்ன்றது நம்ம இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் 9 கமிட்டி இது வரைக்கும் வந்து எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்க்காக வந்து வச்சுருந்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு கமிட்டின்னு பார்க்கும்போது இந்திரஜித் குத்தா கமிட்டின்றது ஸ்டேட் ஃபண்டிங்கை பற்றி இது பேசுகிறது இந்த கமிட்டின்றது. நெக்ஸ்ட்டு ஓக்ரா கமிட்டி நெக்ஸஸ் பிட்வீன் க்ரைம் அண்ட் பாலிடிக்ஸ், அதை பற்றி பேசுகிறது இந்த ஓக்ரா கமிட்டின்றது. இந்த 9 கமிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு சில ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் என்னென்னன்றதை இப்போ 1 by 1 வந்து பார்க்கலாம். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் பண்ணி ஒரு சிலதெல்லாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது பாயிண்ட் எதுன்னு பார்க்கும்போது இந்த ஓட்டிங் ஏஜ் வந்து குறைச்சோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து 21 இயர்ஸில் இருந்துச்சு ஓட் பண்ணுற ஏஜ். அதுக்கப்புறம் இந்த 18 குறைச்சோம். எப்போ குறைச்சோம், 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 குறைச்சோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 326 சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 326 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடல்ட் சர்ஃபேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து 18 வயசு மேலே இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஓட்டு போகிற உரிமை கண்டிப்பாக உண்டு அப்படின்றத சொல்லியிருக்க ஆர்டிகல் 326 அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கீழே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அதாவது ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், அதாவது இந்த எலக்ட்ரல் ரோல்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை ரிவிஷன் பண்ணுறது, அதை கரெக்ஷன் பண்ணுறது. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, யாரெல்லாம் அபோவ் 18 இயர்ஸில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கிறது, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ரிவிஷன் என்னென்னு பார்த்தோம். இப்போது கடந்த எலக்ட்ரல் ரோல் வந்து இப்போ வந்து யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்கன்றது, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து டெத்தாக இருக்காங்களோ அவங்கள ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து ரிவிஷன் வரும் இல்லையா. மற்றபடி கரெக்ஷன் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து மேரேஜ் ஆகி ஒரு கான்ஸ்டியூஷன்லேருந்து வேறு கான்ஸ்டியூன்சிக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு தொகுதி விட்டு இன்னொரு தொகுதிக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த தொகுதியிலேருந்து ரிமூவ் பண்ணி அவங்க அந்த தொகுதியில் போய் சேர்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னும் போது
இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு 4 months 5 months முன்னாடி வந்து பார்த்தா இந்த ஒரு சில ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க, வந்துட்டு இந்த கரெக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் யாராக கருதப்படுவாங்கன்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட டெபுடேஷன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் தான் கருதப்படுவாங்க. அதாவது அவங்களாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கீழே அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் தான் வந்து கருதப்படுவாங்கன்றது தான் வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு தொகுதியிலையும் வந்து வேட்பாளராக நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது மனு தாக்கல் செய்யணும் இல்லையா. நம்ம இப்போ நாமினேஷன் கொடுக்கணும். இப்போ நாமினேஷன் கொடுக்கும்போது அவங்க ஒரு பர்சன் மட்டும் போயிட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியாது. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் அதை இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த கேண்டிடேட்டாக நிற்கணும்னு நினைக்கிற ஆசைப்படுற ஒரு கண்டஸ்டன்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 எலெக்டர்ஸாக கூட்டு போகணும். அப்படின்னா அந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்க ஒரு 10% ஆஃப் எலெக்டர்ஸை கூட்டு போகணும். இப்போ இந்த எலெக்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா, 18 வயசுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்கல்ல, இந்த ஓட்டர் ஐடி வச்சுருக்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு போகணும் மினிமம். அப்படி இல்லைனா 10% ஆஃப் எலெக்டர்ஸை கூட்டு போகணும். ஸோ இது ஏன் இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சீரியஸாக இல்லாத ஒரு கேண்டிடேட்லாம் இருக்காங்க இல்லையா, நான் சீரியஸ் கேண்டிடேட், அவங்களாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். நானும் பேருக்கு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஒரு 10 பேராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 10 பேராச்சும் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து நாமினேஷனை தாக்கல் பண்ண முடியும். இப்போ நான் போய்ட்டு நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா என் கூட வந்து ஒரு 10 ஓட்டு போடுற ஆளுங்களை நான் கூட்டிட்டு போகணும். ஸோ அப்படி கூட்டு போனால் தான் வந்து நான் அந்த நாமினேஷனை தாக்கல் பண்ண முடியும். அப்படின்னா 10% என்னோட கான்ஸ்டியூன்சியில் இருக்க ஒரு 10% ஓட்டர்ஸை வந்து நான் கூட்டிட்டு போயிட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெபாசிட் இருக்குது இல்லையா, அந்த டெபாசிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் டெபாசிட் வந்து எதுக்கு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது, இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான செலவினங்கள்லாம் இருக்குது, அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. இன்னொன்று, இந்த டெபாசிட்னு ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய்ட்டு நாமினேஷன் கொடுப்பாங்க. இப்போ நான் சும்மா தான் இருக்கேன், நானும் போய் நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் பார்க்கும்போது, இப்போ 100 போகும், 100 இல்லை 1000 போயிடும். ஸோ அந்த 1000 போகும்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ இவிஎம் மிஷின் தானே வைக்கிறோம். இப்போ இவிஎம் மிஷினுக்கு 1000 பேர் பிரிண்ட் பண்ணி ஒரு தொகுதியில் வைக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு போலிங் கொடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுனால தான் இந்த ப்ரொபோசர்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெபாசிட்னு முக்கியமான ஒரு காரணமாக வச்சுருக்குது. இதுக்கு ரீசன் இது தான். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்ன்றது இவிஎம் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா 1989 தான் வந்து பார்த்தா இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து ஒரு ட்ரையலாக வந்து இது செக் பண்ணி பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது 1998 பண்ணாங்க. ஸோ 1998 ஒரு 3 இடத்துல வந்து 3 ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. சும்மா ஒரு ட்ரையல் பேஸிஸாக வச்சு பார்த்தாங்க. எங்கெங்கே பார்த்தாங்கன்னா ராஜஸ்தான் அசம்பிளி எலெக்ஷனில் வச்சாங்க, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், அப்புறம் டெல்லி. ஸோ இந்த 3 ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங்காக வந்து ஃபஸ்ட்டு வச்சது எப்போனா 1998. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டேட்டாக வந்து ஃபஸ்ட் டைம் எப்போ ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோவாவில் வச்சாங்க. கோவாவில் 1999 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு ஒரு எலெக்ஷன் நடத்துனதுன்னு பார்த்தா 1999 கோவாவில் தான். ஸோ என்டையர் ஸ்டேட்டுமே வந்து இவிஎம் மிஷின் வச்சு தான் வந்து நடத்தப்பட்டுச்சு. பூத் கேப்சரிங், இந்த பூத் கேப்சரிங்கிறது ஒரு கான்செப்டே வந்து 1989 தான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த பூத் கேப்சரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம போலிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த போலிங் ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கரெக்டாக ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து போகலை அப்படின்னும் போது வேறு ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தவரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அதை அட்ஜென்ட் பண்ணுறாங்க. அட்ஜென்ட் பண்ணுறதுனா அந்த போலிங் ஸ்டேஷனை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் அங்கே அதுக்கப்புறம் ஃபர்தராக வேறு யாருமே ஓட்டு போட முடியாது, இதுக்கு மாதிரி ஓட்டு போட்டதும் செல்லாது அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சுருவாங்க. அது பேர் தான் வந்து இந்த பூத் கேப்சரிங் அப்படின்றது. லிஸ்டிங் த நேம் ஆஃப் த கேண்டிடேட், இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, இவிஎம் மிஷினில் கேண்டிடேட் எல்லாரையும் வந்து பார்த்து வரிசையாக ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அது எப்படி ஆர்டர் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்னொன்று வந்து அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்னொன்று வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இவிஎம் மிஷின் இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குல்ல, அதாவது எலெக்ஷன் கமிஷனில் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லி ஒரு ரெகக்னேஷன் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, பிஎம்கே இருக்குது. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இந்த அந்த ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள வந்து அல்ஃபபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வரதை ஒரு ஸ்லாட்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்டு பார்ட்டின்ற ஒரு ரெகக்னேஷன் இல்லாமல் மற்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்லாட்டில் அதை வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. 3வது கேட்டகரி அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்லாம் இருப்பாங்களா, எந்த கட்சியும் சாராத ஒரு கேண்டிடேட்லாம் இருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த சைடில் வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இவிஎம் மிஷினில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் பாருங்கள், இல்லைனா அப்கமிங் எலெக்ஷன்ஸில் நோட் பண்ணி பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஒன்றுமே.
எலெக்ஷன் நடக்க போகிற 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து மது வந்து விற்கக்கூடாது அப்படின்றது ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்கிறது தான் அது. இந்த ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இது மீறுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 2000 அபராதம் விதிப்பாங்க, அப்படி இல்லைனா ஜெயில் தண்டனை இருக்கும். எப்போனா எவ்வளோ மாதம் இருக்குன்னா 6 மாதம் இருக்கும். ஸோ இல்லை ஒன்று ஜெயில் தண்டனை மட்டும் இருக்கும், அப்படி இல்லைனா ஃபைன் மட்டும் இருக்கும், இல்லைனா ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ 48 hours முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இந்த மது விற்பனைன்றதை பண்ணக்கூடாது. இப்போ நாமினேஷனாக தாக்கல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலிருந்து ஒரு பர்சன் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 7 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கேண்டிடேட்டை அந்த இடத்துல நிறுத்தணும். அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் அந்த அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷனில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து நிறுத்த முடியாது. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து 7 days தான். 7 daysக்குள்ளார என்ன பண்ணணும்னா அந்த கன்சர்ன் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன செய்யணும், அந்த பர்சனுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு பர்சனை வந்து நாமினேட் பண்ணணும். எலெக்ஷன் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் டே இருக்காது, டெஃபினட்டாக இருக்காது. எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸாக சரி தான், எல்லா இதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் லீவ் தான் அன்றைக்கி. வித் என்னென்னா பெய்டு ஹாலிடே தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்ஓபின்றது கிடையாது, லாஸ் ஆஃப் பேன்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஆயுதம் ஏந்தி அந்த போலிங் ஸ்டேஷன் கிட்ட யாரும் வரக்கூடாது. எக்ஸப்ட் யாருன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களே, மிலிட்ரியிலேருந்து வந்திருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள தவிர மற்ற யாருமே வந்து பார்த்தா ஆர்ம்ஸ்ன்றது யூஸ் பண்ணக்கூடாது. போர் தாங்கிகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா அந்த கத்தி துப்பாக்கி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. 1998 ஒரு புதுசாக வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னென்னா இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறம் நேஷ்னலைஸ்ட் பேங்க்கு, யூனிவர்சிட்டிஸ், எல்ஐசி, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ், இந்த மாதிரிலாம் மற்ற விஷயம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அவங்கள அந்த மாதிரி இருக்க இடத்துல எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எய்ட் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் டேக்கு மட்டும் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா நம்ம போய்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்கூலில் அந்த எலெக்ஷன் டேக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 1998 பண்ணாங்க. மட்டும் இப்போ பேங்க் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இப்போ மற்ற ஸ்கூலில் அந்த ஸ்கூலே இருக்குன்னா அந்த ஸ்கூலில் வந்து வேறு என்ன டீச்சர்ஸ் இருப்பாங்களோ, இல்லை மேபி வேறு என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இருக்காங்கன்னும் போது அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாம் அந்த எலெக்ஷன் பர்டிகுலர் எலெக்ஷன் டேக்கு மட்டும் அப்படின்றது ஒரு ப்ரொவிஷன். இது 1999 இன்னொரு ப்ரொவிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னென்னா போஸ்டல் ஓட் வந்து யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தா எலெக்ஷன் டே அன்றைக்கி டியூட்டி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எலெக்ஷன் டே அன்றைக்கி போய்ட்டு அவங்களோட தொகுதியில் பர்டிகுலராக போய்ட்டு அவங்கள ஓட் போடுறதுக்கு பாசிபிள் கிடையாதுன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்டல் ஓட்டு அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1999. ஸோ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா 1 வீக் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போஸ்டல் ஓட்டு போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 2003 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது, இல்லை டெல்லியிலையோ மேபி காஷ்மீர் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களோட தொகுதியில் வந்து அவங்கள ஓட் போட முடியாது. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனில் முன்னாடியே என்ன பண்ணலாம், ஆர்ஓ இருக்கார் இல்லையா, ரிட்டர்னிங் ஆஃபீஸரில் முன்னாடி பெர்மிஷன் வாங்கி ப்ராக்ஸி ஓட் போடலாம். ப்ராக்ஸி ஓட் அப்படின்னா என்னென்னா அவருக்கு பதில் வேறு ஏதோ ஒரு பர்சன் போய்ட்டு ஓட் போடுவார் அந்த டைமில். ஸோ அதுக்கான ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி எந்த பர்சன் போய்ட்டு ஓட்டு போடலான்றத போய்ட்டு ஆர்ஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்ஸி ஓட்டுன்றதை நம்ம வாங்கி அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். 2003 எலெக்ஷன் கமிஷன் முக்கியமாக ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணது என்னென்னு பார்க்கும்போது இந்த கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அசட்ஸ் அப்படிலாம், அதுக்கான டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து கொடுக்கணும். அப்படின்னா என்னென்னா லாஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மேலே அந்த கிரிமினல் கேஸ் என்ன இருந்துச்சா, இல்லை சிவில் கேசஸ்லாம் என்ன இருந்துச்சா, இல்லை உங்களோட மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன, பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும். அதாவது எந்த வேட்பாளர் நிற்கிறாரோ அவர் வந்து பார்த்தா ஒரு டிக்ளரேஷன்றது அவர் மேலே இருக்கிற கிரிமினல் கேஸும் அவரோட சொத்து பேரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்கணுன்றது 2003 கொண்டு வந்த ஒரு ரூல். 2003 வந்து ராஜ்யசபா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஓப்பன் பேலட் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜ்யசபா வந்து வேறு இன்னொரு ரிஃபார்ம் என்ன கொண்டு வருதுன்னு பார்க்கும்போது அந்த கேண்டிடேட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட டொமிசைல் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது அவர் வசிப்பிடம் இருக்கு இல்லையா, அவரோட தொகுதி தான் அவர் வசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது மாதிரி இருந்திருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த லெசன் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த செலவினங்கள் எவ்வளோன்றதை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது தான். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் சீலிங் சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலிங்கிறது அதில் வராது. ஸோ இந்த ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது அதை தவிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலிங்கிறத வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணலாம் அப்படின்றது. எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சீலிங் பார்க்கும்போது 40 லட்சம். இதே வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது 16 லட்சம். ஸோ இந்த 16 லட்சம்ன்றது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறும், நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ சிக்கிமுக்கு வந்து பார்த்தா வெறும் 8 லட்சம் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 27 லட்சம்ன்றது ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றிருப்பாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எம்பி எலெக்ஷனுக்கு 40, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 16.
இந்த எலக்ட்ரல் ரோல்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காஸ்ட் கொடுத்து நீங்கள் வாங்கணும் அவசியம் கிடையாது. அது வந்து ஃப்ரீயாக தான் வந்து கவர்மெண்ட் சப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் வேறு இன்னொன்று என்ன பண்ணிருக்காங்கன்னா 2009 இந்த எக்ஸிட் போல்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸிட் போல்ஸ்லாம் என்னன்னாக்கா இந்த கருத்து கணிப்பு சொல்லுவோம்ல, அந்த கருத்து கணிப்பில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மந்த்லி எல்லா நியூஸானும் போட்டிருப்பாங்க, யார் மேபி வின் பண்ணுவான், வின் பண்ணுறதுக்கு சான்சஸ்லாம் யாருக்கு அதிகமாக இருக்குன்ற ஒரு கருத்து கணிப்புலாம் இருந்துச்சு. அது வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட 2009 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த எலெக்ஷன் டைம் பீரியடில் ஏதோ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு உள்ளாகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த பர்சன் என்ன செய்வாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. இதுக்கான ப்ரொவிஷன் வந்து 2009 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரப்டான ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரப்ட் ப்ராக்டிஸ்க்கு யாரெல்லாம் வந்து அந்த ஆஃபீஸில் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தா இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஆக மொத்தம் கரப்ஷன் ஒன்று ஒரு ஆஃபீஸில் நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த அங்கே இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸுமே வந்து பார்த்தா ஆன்சரபிள் தான். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணோம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது நீங்கள் ஸோ நம்ம இப்போ முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறது தான். இது வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னு பார்க்கும்போது ஒன்று எலெக்ஷனோட எக்ஸ்பெண்டிச்சரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து சீரியஸ் கேண்டிடேட் மட்டும் வந்து அலோவ் பண்ணலாம். இப்போ நான் சீரியஸ் கேண்டிடேட் எல்லாருமே என்ன செஞ்சிடலாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். அதை வந்து என்ன செஞ்சுறாங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் பார்க்கும்போது 25,000 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 25,000ன்றது நார்மல் ஜென்ரல் கேட்டகரியில் வர கேண்டிடேட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து நம்ம செலுத்தணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தா அப்ளேட் அத்தாரிட்டிஸ்ன்றதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ராடில் இருப்பாங்க இல்லையா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்லாம், அவங்களுக்கும் வந்து பார்த்தா ஓட்டிங் ரைட்டுன்றதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 2010 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரோட சீலிங்கை வந்து பார்த்தா 2011 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40 lakhs, எம்எல்ஏ எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 16 lakhs இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று மாறும். ஸோ இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது எலெக்ஷன் கமிஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். முக்கியமாக வந்து வேறு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்க்கும்போது ஒரு போலிங் பூத் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் வசிக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஓட்டு போகிற இடம்ன்றது மேக்ஸிமம் வந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதிகபட்சம் நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு போலிங் ஸ்டேஷன்லையும் அதிகபட்ச ஓட்டர்ஸ் வந்து 1500 ஓட்டர்ஸ் தான் இருக்கணும். இப்போ நான் இருக்க வில்லேஜில் என்னோடய வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2800 ஓட்டு இருக்குது. இந்த 2800 ஓட்டு தான் எல்லோரும் 2800 பேர் ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஓட்டு போட மாட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 போலீஸ் ஸ்டேஷனாக பிரிச்சுருவாங்க. ஒன்றுத்தில் வந்து அதிகபட்சன்றது 1500 தான்றதுனால 2 போலிங் ஸ்டேஷன்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பாயிண்ட் வந்து மிஸ் ஆகும் இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். ஸ்டேட் பார்ட்டியாக ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, நேஷனல் பார்ட்டி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த சிம்பிள்ஸ் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்றதுனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். வேறு ஒரு வீடியோவில் இன்னும் வேறு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எலெக்ஷன் ரிலேட்டடாக மிஸ் பண்ணியிருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ.